ஆடுது சராங் கட்டிட்டு சராங். இதுதான் ரைஸ் டெரஸ். படிப்படியா ஏப்பா அந்த அம்மா பாரு, இதுல ஸ்விங் ஆடுறதுக்கு காசு. கடுமையான டிக்கெட் வச்சிருக்கானுங்க. எங்கேருந்து எப்படி இதில் கட்டி இப்படியே வருது இந்த ஊஞ்சலில் ஆடுறதுக்கு. இதுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கு போல இந்த அம்மா. அப்பா இல்லை இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஒன் செகண்ட் ஹவு ஷி இஸ் கோயிங் டு Yo, di depan saya, banding mang single swing yo. Okay, madam, she can do single swing, but she is not scared, right? Yeah, she is not scared. Yeah, that's what she thought. She started. It is not her dress. If she fell down, she started. அக்கா வந்துட்டாங்க. செல்ஃபி வேணும்ல. அப்புறம் மிலன் இட்டாலி அது கூட வந்திருக்கான் சின்ன பையன். அதனால வேகமாக அவனால் கீழே இறங்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு போய் இறங்கிட்டு திருப்பி மலையேறுன்றது கஷ்டம். அதனால் நீ போயிட்டு வா, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை அனுப்பிச்சி விட்டேன். பேரே மறந்து போகுது. இட்டாலி பாய். என் பேர் அவனுக்கு தெரியாது, அவன் பேர் அவனுக்கு தெரியாது. மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுக்கிறாரு, பொண்ணு உட்காந்துருக்கு. 16, 17 போகுது. அந்த பொண்ணு என்ன ஸ்பீடில் ஆடுது. அப்பா இப்படி சொல்லி விடுறான். பர்டிகுலராக எல்லாம் வந்து ஜென்ஸ் யாரும் போகல, லேடிஸ் தான் போகிறாங்க. இந்த ஸ்விங்கை விரும்பவே அதெல்லாம் திரும்பி வருவோம். இந்த அம்மா ரொம்ப உட்காந்துருக்கு, கொஞ்சம் பயந்தாப்புல தான் உட்காந்து, அதனால் மெதுவாக தான் ஆட்டி விட்றான். எப்பா என் வயசு இருக்கும்பா அந்த ஆண்டிக்கு. பயப்படாம சுத்துது. ஃபேஸ் பண்றாங்க. மேல ஒருத்தன் வர எல்லாம் என்னென்னமோ ஸ்விங்க கட்டி விட்டுருக்காங்க. இந்த அடுத்தவன் சைக்கிள் ஏற போறாங்க. ஒன்னொன்னுக்கும் டிக்கெட்டு தனித்தனியா. இவன் சைக்கிளில் வரான். அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டே செல்ஃபி எடுக்கிறான். யாப்பா ரைஸ் டெரைன்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ போகிறது வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும், நானும் இந்த இட்டாலியன் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த டொயோட்டோ கார் எடுத்திருக்கோம். ஒரு டேக்கு வந்து 3000 ரூபா. அவருக்கு 1500, எனக்கு 1500. நல்ல இங்கிலீஷ். அடுத்து ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்கு, அந்த கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் பேர் குணங்கவி. ஒரு ஹிந்து டெம்பிள். உள்ளே வந்துட்டோம். டெம்பிள் பேரை பற்றி யாராவது சொல்லுவாங்க, கேட்போம். அண்ணன் வந்துட்டார். இந்த மாதிரி இப்படி சாரம் கட்டணும். சரோங், இதுக்கு பேர் சரோங்கிறாங்க. சரோங் கட்டிட்டேன். சாரம் கட்டியாச்சு. நல்ல கோயில். தீர்த்த தவா தீர்த்தாங்க. ஆஞ்சநேயர், ஹனுமான். சாமின்னு தெரியல. புறா குணங்கவா கவி செபிட்டு. டூரிஸ்ட்லாம் வர்றாங்க. ஸ்லிப்பர்ஸ் மாட்டியிருக்காங்க.
இங்கே ஒரு பல்லக்கு இருக்குது, உற்சவமூர்த்தி இருக்கார். நம்ம ஊரில் இருக்க பூஜை மெட்டீரியலில் தேங்காய் பழம் எல்லாம் இருக்கும். இவங்கள்ட்ட தேங்காய் பழம் கிடையாது. இது வந்து எல்லா இடத்துலையும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். காலையில் வந்தோடனே ஊதுபத்தியை வச்சு கொளுத்தி சாமியை கும்பிட்டுறாங்க. கோபுரம் தான் வந்து ரெண்டாக பகிர்ந்து வச்சிடுறாங்க. உள்ள டூரிஸ்ட் கைடு சொல்கிறாங்க எந்த சாமிக்குன்னு தெரில. குளத்தில் பார்த்தா அவ்வளவு மீன் விட்டு வச்சிடறாங்க. எல்லாரும் வேஸ்ட்டு தான். ஓகே ஓகே. வனிதானா என்னது, வனிதையர். இது வந்து லேடிஸ் குளிக்கிற இடம். இது வந்து பிரியான்றது பிரியன்னு என்ன விட்டுட்டாங்கன்னு தெரியல. இங்கே குளிக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு அருவி, அந்த அருவிக்கு தான் இப்போ போயிருக்கோம். 150 ரூபா. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்றாப்ல. ஓகே 90 ஸ்டெப்ஸ் டவுன். சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி சில்லுன்னு இருக்கும். குளிக்கிறது தகுந்தாப்புல நம்ம வரல. அடுத்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகும்போது குளிக்கிறது தகுந்தாப்புல ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இங்கேன்னு பார்த்தா இப்படி பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு கேவ் இருக்கான். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தால் போக வேண்டாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி புனித நீர் ஆடுறதுக்கு இல்லை சாப்பிட உட்காந்துருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. பக்கத்துலேயே நெல் வயல். பயங்கர ஆம்பியன்ஸ். நம்ம பயணம் தொடரும்.